வெல்கம் டு அரிஸ் தமிழ் கல்வி. இந்த வீடியோவில் டிஎன்பிசி மற்றும் அரசு தேர்வுகளுக்கு முக்கியமான பஞ்சாயத் ராஜ் அமைப்பை பற்றிய 15 வினாக்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேசிய பஞ்சாயத் ராஜ் தினம் இந்தியாவில் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல் 24, ஆகஸ்ட் 15, ஜனவரி 26, அக்டோபர் 2. விடை ஏப்ரல் 24. 1993ஆம் ஆண்டு இதே நாளில் 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்ததை குறிக்கும் வகையில் இத்தினம் கொண்டாடப்படுகிறது. செகண்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் பஞ்சாயத் ராஜ் சட்டம் எந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டு பின்னர் திருத்தப்பட்டது? விடை 1958 மற்றும் 1994. தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1958இல் இயற்றப்பட்டது. பின்னர் 73வது சட்ட திருத்தத்திற்கு ஏற்ப 1994இல் புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டது. தேர்ட் கொஸ்டின், பஞ்சாயத் ராஜ் அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கிய சட்ட திருத்தம் எது? 73வது சட்ட திருத்தம், 42வது சட்ட திருத்தம், 44வது சட்ட திருத்தம், 74வது சட்ட திருத்தம். விடை 73வது சட்ட திருத்தம். 1992ஆம் ஆண்டின் இந்த திருத்தம் அரசியலமைப்பின் பகுதி 9ஐ சேர்த்து பஞ்சாயத்துகளுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் வழங்கியது. ஃபோர்த் கொஸ்டின், பஞ்சாயத் ராஜ் அமைப்பை முதலில் 1959இல் தொடங்கிய மாநிலம் எது? தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், ராஜஸ்தான், பஞ்சாப். விடை ராஜஸ்தான். அக்டோபர் 2, 1959 அன்று ராஜஸ்தான் மாநிலத்தின் நாகூர் மாவட்டத்தில் ஜவஹர்லால் நேருவால் இது தொடங்கி வைக்கப்பட்டது. ஃபிஃப்த் கொஸ்டின், பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் வழங்க பரிந்துரைத்த முக்கிய குழு எது? சர்க்காரிய ஆணையம், தார் குழு, பல்வந்த்ராய் மேத்தா குழு, LMV சிங்வி குழு. விடை LM சிங்வி குழு. 1986இல் அமைக்கப்பட்ட இக்குழுதான் பஞ்சாயத்துகளுக்கு பாதுகாப்பு அளிக்க அரசியலமைப்பு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என பரிந்துரைத்தது. சிக்ஸ்த் கொஸ்டின், இந்திய உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ரிப்பன் பிரபு, கர்சன் பிரபு, வில்லியம் பென்டிங், மேயோ பிரபு. விடை ரிப்பன் பிரபு. 1882ஆம் ஆண்டு இவர் கொண்டு வந்த தீர்மானம் உள்ளாட்சி அமைப்புகளின் வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமைந்ததால் இவர் இவ்வாறு அழைக்கப்படுகிறார். செவன்த் கொஸ்டின், ஜில்லா பரிஷத் என்பது பஞ்சாயத் ராஜ் அமைப்பின் எந்த நிலையை குறிக்கிறது? மாநில நிலை, கிராம நிலை, வட்டார நிலை, மாவட்ட நிலை. விடை மாவட்ட நிலை. 3 அடுக்கு பஞ்சாயத் முறையின் உச்ச நிலையாக மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத் செயல்படுகிறது. எய்த் கொஸ்டின், தமிழ்நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1992, 1994, 1958, 1950. விடை 1994. 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் விதிகளின்படி தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் 1994இல் இயற்றப்பட்டது. நைன்த் கொஸ்டின், இந்தியாவில் முதல் மாநகராட்சி எங்கு தொடங்கப்பட்டது? பம்பாய், கல்கத்தா, டெல்லி, சென்னை. விடை சென்னை. 1688ஆம் ஆண்டு மதராஸ் மாநகராட்சி தொடங்கப்பட்டது. இதுவே இந்தியாவின் மிக பழமையான மாநகராட்சி ஆகும். 10th கொஸ்டின், அரசமைப்பு வழிகாட்டு நெறிமுறைகளில் கிராம பஞ்சாயத்துகளை அமைப்பதை பற்றி கூறும் சரத்து எது? சரத்து 40, 44, 39, 50. விடை சரத்து 40. அரசு கிராம பஞ்சாயத்துகளை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என இச்சரத்து வலியுறுத்துகிறது. 11th கொஸ்டின், மாநில நிதி ஆணையத்தை அமைப்பவர் யார்?
மாநில ஆளுநர், நிதி அமைச்சர், முதலமைச்சர், இந்திய குடியரசுத் தலைவர். விடை மாநில ஆளுநர். சரத்து 243 ஐயின் படி உள்ளாட்சி அமைப்புகளின் நிதி நிலையை ஆய்வு செய்ய 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆளுநர் நிதி ஆணையத்தை அமைக்கிறார். 12th question. பஞ்சாயத்து தேர்தல்களை நடத்தும் பொறுப்பு யாருடையது? மாநில தேர்தல் ஆணையம், மாவட்ட ஆட்சியர், இந்திய தேர்தல் ஆணையம், மாநில சட்டமன்றம். விடை மாநில தேர்தல் ஆணையம். சரத்து 243 கே படி உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்களை நடத்தும் முழு அதிகாரம் மாநில தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. 13. பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு ஒதுக்கப்பட்ட 29 அதிகாரங்கள் எந்த அட்டவணையில் உள்ளன? 10வது அட்டவணை, 9வது அட்டவணை, 12வது அட்டவணை, 11வது அட்டவணை. விடை 11வது அட்டவணை. 73வது சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட இந்த அட்டவணை பஞ்சாயத்துக்களின் 29 அதிகார வரம்புகளை குறிப்பிடுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிடுவதற்கான குறைந்தபட்ச வயது வரம்பு என்ன? 18 வயது, 25 வயது, 30 வயது, 21 வயது. விடை 21 வயது. சரத்து 243 F-இன் படி ஒருவர் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட 21 வயது பூர்த்தியடைந்திருக்க வேண்டும். லாஸ்ட் கொஸ்டின். நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகள் பற்றிய விதிகள் அரசியலமைப்பின் எந்த பகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளன? பகுதி 9, பகுதி 9A, பகுதி 10, பகுதி 11. விடை பகுதி 9A. 74வது சட்ட திருத்தத்தின் மூலம் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்காக இந்த பகுதி புதிதாக சேர்க்கப்பட்டது. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.